அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெத்தட் பார்த்திங்கன்னா லின் பேர்ஸ்ட்ரோ மெத்தட். இந்த மெத்தடில் இந்த ப்ராப்ளமை நம்மக்கிட்ட கேட்டிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் சௌமியா அப்படின்றவங்க. ஸோ இதை நான் அவங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா f(x) அப்படின்றது அந்த கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டு இது வந்து a3 வேல்யூ, இது வந்து a2 வேல்யூ, இது வந்து a1 வேல்யூ, இது வந்து a0 வேல்யூ அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வேல்யூ எடுக்கணும், a3 a2 a1 a0க்கு எந்த வேல்யூ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய கோஎஃபிஷியன்ட்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ. இப்போ இங்கே எக்ஸுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா a3யோட வேல்யூ வந்து 1. இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா a2வோட வேல்யூ வந்து -2. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு +1. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கான்ஸ்டன்ட், அதனால் நம்ம a0 அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா லின் பேர்ஸ்ட்ரோ மெத்தடில் 2 ஐட்ரேஷன்ஸ் வந்து போகும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அப்ராக்சிமேஷன் பார்க்கலாம். இது வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை வந்து ஃபார்ம் பண்ணுற மாதிரி நமக்கு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து RS வேல்யூ கண்டுபிடிக்கணும். RS வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா a1/a2 அப்படின்றது தான் R வேல்யூ. ஃபஸ்ட்டு நம்ம R வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போ a1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, a2வோட வேல்யூ -2. அப்போ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா -1/2. ஆரோட வேல்யூ -1/2. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா S வேல்யூ கண்டுபிடிக்கலாம். a0/a2 அதனுடைய ஃபார்முலா. இப்போ a0ஓட வேல்யூ -2, a2ஓட வேல்யூ -2, மைனஸ் கேன்சல் ஆகிடும், 2 கேன்சல் ஆகிடும். நமக்கு ஆன்சர் Sஓட வேல்யூ 1. ஸோ ஒரு தடவை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஆரோட வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு -1/2, எஸ்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு 1. இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ 4 ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஸோ ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு RS மாதிரி இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா B2 = A3 அப்படின்றது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ B2 அப்படின்றது பார்த்திங்கன்னா A3யோட வேல்யூ. இங்கே A3யோட வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு 1. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா B2வோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கோங்க. செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா B1 = A2 - RB2 அப்படின்னு நமக்கு வரும். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இதெல்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். A2வோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -2, இங்கே இருக்கிற R அப்படியே போடுங்க. B2 வேல்யூ இப்போ கண்டுபிடிச்ச 1. அப்போது B1ஓட வேல்யூ என்ன வரும், -2 - R அப்படின்றது நமக்கு வரும். ஸோ இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நமக்கு தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நமக்கு இதில் என்னென்ன வேல்யூ தெரியும்னு பார்த்தீங்கன்னா A1ஓட வேல்யூ 1, B1ஓட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்ச -2 - R, B2ஓட வேல்யூ வந்து நமக்கு 1. இப்போ இந்த வேல்யூ இதில் அப்ளை பண்ணலாம். அப்போ C = 1 - R -2 - R -S × 1 அப்படின்னு நமக்கு வரும். இது நம்ம சீக்வென்ஷியலாக எழுதிக்கலாம். மைனஸ் உள்ளே போகும்பொழுது 1 + 2R -R² -S வரும். இது நமக்கு C ஈக்குவேஷன், அதாவது தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட் அந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் D = A0 - SB1. இப்போ இதுக்கு நமக்கு முன்னாடி தெரிஞ்ச வேல்யூ பார்த்தீங்கன்னா A0ஓட வேல்யூ வந்து -2, B1ஓட வேல்யூ வந்து நமக்கு -2 - R. இது ரெண்டுத்தையும் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்ம RS கண்டுபிடிச்ச மாதிரி இந்த 4 ஈக்குவேஷனும் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ D = -2 - Aவோட வேல்யூ நமக்கு S தெரியாது, B1ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா -2 - R அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதை நம்ம கரெக்டாக எழுதினோம்னா -2 + 2S + RS அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம 4 ஈக்குவேஷன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரோட வேல்யூ -1/2 தெரியும், அப்புறமா எஸ்ஸோட வேல்யூ 1 அப்படின்னு தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா அந்த சியோட வேல்யூ என்ன, 1 + 2R + R² - S. இதில் ஆரோட வேல்யூ -1/2, எஸ்ஸோட வேல்யூ 1 போட்டு சால்வ் பண்ண போகிறோம். RS அதாவது -1/2 1 எந்த ஈக்குவேஷனில் போட்டு சால்வ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா 1 +
2r plus r square minus s. So 1 plus 2 into minus 1 by 2 plus 1 by 2 the whole square minus 1. நம்ம c அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சோம். இந்த வேல்யூ இதில் ஆரோட வேல்யூ மைனஸ் 1 by 2வும் எஸ்ஸோட வேல்யூ 1ஐயும் அப்ளை பண்ணுறோம். ஆர் எங்கே இருக்கோ அங்கே மைனஸ் 1 by 2, எஸ்ஸோட வேல்யூ 1. ஸோ இது நம்ம சால்வ் பண்ணுறோம். 1 minus 1 plus இது ஸ்கொயர் பண்ணால் 1 by 4 minus 1, இதுவும் கேன்சல் ஆகிடும். 1 by 4 minus 1, இது நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 1 minus 4 by 4, இது நம்ம சால்வ் பண்ணோம்னா minus 3 by 4. அதாவது சின்ற ஈக்குவேஷனில் ஆரோட வேல்யூ எஸ்ஸோட வேல்யூம் போட்டு கிடச்சது வந்து நமக்கு minus 3 by 4. இப்போ சியில் ஆரோட வேல்யூ எஸ்ஸோட வேல்யூ போட்டு கண்டுபிடிச்ச மாதிரி டிக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம் இல்லைங்களா? அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆரோட வேல்யூ minus 1 by 2, எஸ்ஸோட வேல்யூ 1 போட்டு டியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ minus 2 plus 2 into எஸ்ஸோட வேல்யூ 1 plus ஆரோட வேல்யூ minus 1 by 2 into எஸ்ஸோட வேல்யூ 1. ஸோ இது நம்ம சால்வ் பண்ணலாம். minus 2 plus 2 minus 1 by 2, இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ டி ஆர்எஸ் அதாவது minus 1 by 2 1 போட்டு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ minus 1 by 2. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சி அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் இருந்தது இல்லைங்களா? அதாவது 1 plus 2r plus r square minus s அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் இருந்தது இல்லையா? அதை வித் ரெஸ்பெக்ட் டு ஆருக்கு டெரிவேட்டிவ் பண்ண போகிறோம். ஆரை வச்சு பண்ண போகிறோம். ஆரை வச்சு நம்ம டெரிவேட்டிவ் பண்ணோம்னா இது 0 ஆகிடும். இது வந்து ஆர் 1 ஆகிடும். அப்போ 1 into 2 2 ஆகிடும். இது என்ன ஆகும், 2r ஆகிடும். அதாவது நமக்கு எக்ஸ் பவர் n இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இது வந்து 0 ஆகிடும். அப்போது சி அப்படின்ற ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் டெரிவேட்டிவ் பண்ணும்போது நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 + 2rன்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒன்ஸ் அகெயின் இதில் ஆரோட வேல்யூ minus 1 by 2, எஸ்ஸோட வேல்யூ 1 போட்டு இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் பாருங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 plus 2 into ஆரோட வேல்யூ என்ன நமக்கு minus 1 by 2. ஸோ சியில் ஆரோட வேல்யூ எஸ்ஸோட வேல்யூ போட்டு கண்டுபிடிச்சோம். டியில் ஆரோட வேல்யூ எஸ்ஸோட வேல்யூ போட்டு கண்டுபிடிச்சோம். இப்போ இதை என்ன பண்ணணும், சி அப்படின்ற ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் நம்ம டெரிவேட்டிவ் பண்ணும்பொழுது இது என்ன ஆகிடும்னா 2 + 2r ஆகிடும். இதில் ஒன்ஸ் அகெயின் நம்ம ஆர்எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதில் ஆக்சுவலாக எஸ் வேல்யூ இல்லை. அதனால் ஸோ இது நம்ம பண்ணும்பொழுது நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 2 - 1. அப்போ ஆன்சர் வந்து 1 வரும். அதாவது டோ சி பை டோ ஆரோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு நமக்கு வரும். ஸோ சியை ஆரை வச்சு டெரிவேட்டிவ் பண்ணணும். இப்போ சி ஈக்குவேஷனை எஸ்ஸை வச்சு டெரிவேட் பண்ணுவோம். அப்போ இதை வச்சு எஸ்ஸை வச்சு நம்ம டெரிவேஷன் பண்ணும்பொழுது இது 0 ஆகிடும். இங்கே ஆர் டேர்மும் 0 ஆகிடும். ஆர் ஸ்கொயரும் 0 ஆகிடும். நமக்கு மைனஸ் எஸ் மட்டும் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்ன்னா -1ன்னு வரும். அப்போது டோ சி பை டோ எஸ்ஸோட வேல்யூ நமக்கு -1. இதில் நம்ம ஆரோட வேல்யூவும் போட முடியாது, எஸ்ஸோட வேல்யூவும் போட முடியாது. ஆக்சுவலாக நமக்கு ஆர்எஸ் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்துருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆரோட வேல்யூ எஸ்ஸோட வேல்யூ போட்டிருக்கணும். ஆனால் இங்கே வந்து வேரியபிள் ஆரும் இல்லை எஸ்ஸும் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இதோடு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணலாம். ஸோ நம்ம எப்படிக்கு சியை வந்து டெரிவேட்டிவ் ஆர் எஸ் வச்சு கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ டி என்ன பண்ண போகிறோம், வித் டெரிவேட்டிவ் ஆர் ஒரு தடவை வித் டெரிவேட்டிவ் எஸ் ஒரு தடவை கண்டுபிடிச்சி அதில் ஆரோட வேல்யூ -1 by 2, எஸ்ஸோட வேல்யூ 1 நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இது வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம டோ டி பை டோ ஆர் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம ஆர் பண்ணும் பொழுது இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். இந்த இடம் மட்டும் நமக்கு என்ன ஆகும், 1 ஆகும். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் எஸ் வரும். அப்போது டோ டி பை டோ ஆர் அப்படின்றதோட வேல்யூ எஸ் வந்ததுன்னா இப்போது ஆரோட வேல்யூ -1 by 2, எஸ்ஸோட வேல்யூ 1ன்னு அப்ளை பண்ணும்பொழுது இந்த எஸ்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டோ டி பை டோ ஆர் இந்த எஸ்ஸோட வேல்யூ 1ன்னு நம்ம கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இதே ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எஸ். ஸோ எஸ் பண்ணும்பொழுது இது வந்து 0 ஆகிடும். இதில் எஸ்ஸில் பண்ணால் எஸ் 1 ஆகும்பொழுது +2 வரும். ப்ளஸ் ஆர் அப்படியே இருக்கும், எஸ்ஸோட வேல்யூ 1. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 + rன்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டோ டி பை டோ எஸ், அதாவது
1/2 1. இது ஆரோட வேல்யூ, இது எஸ்ஸோட வேல்யூ. இப்போ இங்கே ஆர் மட்டும்தான் இருக்குது. அப்போது 2 + -1/2ன்னு வரும். இப்போ இது நம்ம எல்சிஎம் எடுத்தால் 4 - 1/2 வரும். ஆன்சர் வந்து 3/2. அதாவது டோ டி பை டோ எஸ்ஸோட வேல்யூ வந்து 3/2. நம்ம ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சோம், எஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் 4 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் சிடிஏ வந்து வித் டெரிவேட்டிவ் டு ஆர் வித் டெரிவேட்டிவ் எஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த ஃபார்முலாவையும் அதே மாதிரி இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர் மைனஸ் எஸ் அப்படின்றது சி ஈக்குவேஷனில் ஆரோட வேல்யூ -1/2 எஸ்ஸோட வேல்யூ 1 போட்டு கிடைச்ச ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா -3/4. நெக்ஸ்ட்டு டெல்ஆர் தெரியாது, ஆனால் டோ சி பை டோ ஆரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சது இப்போது 1. அதே மாதிரி இதனுடைய டோ சி பை டோ எஸோட வேல்யூ -1. இதை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். நம்ம அப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா -3/4 ப்ளஸ் டெல்ஆர் இன்ட்டு 1 ப்ளஸ் டெல்எஸ் இன்ட்டு -1 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த -3/4 அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா டெல்ஆர் இது வந்து மைனஸாக வந்துடும், டெல்எஸ் இது இங்கே வந்துடும், இஸ் ஈக்குவல் டு 3/4. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி அதே மாதிரி டிக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். டி இன்ட்டு ஆர்எஸ் இஸ் ஈக்குவல் டு டி ஆர்எஸ் ப்ளஸ் டெல்ஆர் இன்ட்டு டோ டி பை டோ ஆர் ப்ளஸ் டெல்எஸ் இன்ட்டு டோ டி பை டோ எஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே டி ஆர்எஸ் கேபிட்டல் வந்தால் இங்கே ஸ்மாலஸ் வரும். அப்போ இங்கே ஸ்மாலஸ் வரும்பொழுது இந்த டி டோ டி பை ஆர் டோ டி பை எஸ், இங்கே டெல்ஆர் டெல்எஸ். அதனால் இது வந்து ஈஸியாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டியில் ஆரோட வேல்யூ -1/2 எஸ்ஸோட வேல்யூ 1 போட்டு கண்டுபிடிச்ச வேல்யூ பார்த்தீங்கன்னா -1/2. இது பார்த்தீங்கன்னா இதனோட வேல்யூ 1, இதனோட வேல்யூ வந்து 3/2 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூ இங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ -1/2 ப்ளஸ் டெல் ஆர் இன்ட்டு 1 ப்ளஸ் டெல் எஸ் இன்ட்டு 3/2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த -1/2 அந்த பக்கம் கொண்டு போனால் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் டெல் ஆர் ப்ளஸ் 3/2 இன்ட்டு டெல் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு வரும். இப்போ இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை நம்ம ஒரு தடவை எடுத்து எழுதலாம். ஸோ டெல் ஆர் மைனஸ் டெல் எஸ் இஸ் ஈக்குவல் டு 3/4. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு டெல் ஆர் ப்ளஸ் 3/2 del s is equal to 1/2. இப்போ இதில் del r காமனாக இருக்குது. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணி del r ஓட வேல்யூ del s வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே மைனஸ் 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 கொடுத்தா இது போயிடும். இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் del s மைனஸ் 3/2 del s is equal to 3/4 3/4 மைனஸ் 1/2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்சிஎம் வந்து இந்த இடத்துல போகும். அப்போ நமக்கு மல்டிப்ளை பண்ணும்பொழுது -2 del s -3 del s பை ஹோல் டிவைடட் பை 2. இப்போ இந்த இடத்துல எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 2க்கும் 4க்கும் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 4. இப்போ 4ன்றதில் 3 அப்படியே போட்டுக்கிட்டோம். 4 2ஆல் டிவைட் பண்ண சொல்ல 2 வரும். அதனால் மேலே இருக்கிற 1 கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வரும். இப்போ இது ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதால ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா del s இங்கே இருக்குது. இங்கே டிவைடில் இருக்கிறது அங்கே மல்டிப்ளை போகும், மல்டிப்ளையில் இருக்கிறது டிவைடில் வரும். இந்த மைனஸ் சிம்பிளும் அங்கே கேரிட் ஓவர் பண்ணுறோம். இந்த 2 கேன்சல் ஆகிடும், இந்த 4ல் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே 2 வரும். அப்போ 2 × -5 வந்து நமக்கு 10 வரும். இப்போ நமக்கு del s வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம ஜென்ரலாக அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனில் xy கண்டுபிடிக்கிற மாதிரி தான் நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போட்டு கண்டுபிடிக்கணும். del s வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போ del r வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயே நான் போட்டு கண்டுபிடிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதில் நம்ம என்ன பண்ணுறோம், del sக்கு பதிலாக இங்கே மைனஸ் போடுறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் 1/10 அந்த பக்கம் போகும்போது -1/10 ஆகும். இப்போ 4க்கும் 10க்கும் எல்சிஎம் எடுத்தால் 20 வரும். 20யை 4ஆல் டிவைட் பண்ண சொல்ல 5 வரும். அதனால் மேலே இருக்கிற 3 கூட 5 போட்டுக்கிறோம். மைனஸ் 20யை 10ஆல் டிவைட் பண்ண சொல்ல 2 வரும். அப்போ 1 கூட 2 போட்டுக்கிறோம். ஸோ இது வந்து 15 ஆகிடும். இது வந்து 2 ஆகும் டிவைடட் பை 20. அப்போ del ஆரோட வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு 13/20 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். நம்ம ஆர் வேல்யூ பார்த்தோம், எஸ் வேல்யூ பார்த்தோம், 4 ஈக்குவேஷன் பார்த்தோம். அதே மாதிரி அந்த டி ஆஃப்
சி ஆர் கமா எஸ் சி ஆஃப் ஆர் கமா எஸ்ன்ற ஈக்குவேஷன்லாம் பார்த்தோம். அதே மாதிரி நீங்கள் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ டெல் ஆர் டெல் எஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். கேபிட்டல் ஆர் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அது கூட டெல் ஆர் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, இப்போது அதை ஆட் பண்ணணும். இப்போ கண்டுபிடிச்ச டெல் ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 13/20. இப்போ 2க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் எடுத்துக்கொள்ள 20/2 வந்து 10 வரும். அப்போ மேலே இருக்கிற 1 கூட 10 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 20/20 as it is வேல்யூ 1, அதனால் அப்படியே இருக்கட்டும். இப்போ இது பார்த்தீங்கன்னா -10 + 13/20. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 3/20 வரும். இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா கேபிட்டல் ஆரோட வேல்யூ வந்து 0.15. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், கேபிட்டல் எஸ்ஸோட வேல்யூ. ஸோ ஸ்மால் எஸ் இது வந்து ஸ்மால் எஸ் ப்ளஸ் டெல் எஸ்ஸோட வேல்யூ தெரியும். ஃபஸ்ட்டுலேருந்தே நம்ம எஸ்ஸோட வேல்யூ 1 தான். இப்போது இந்த இடத்துல வந்து ப்ளஸுக்கு பதிலாக ஆக்சுவலாக வந்து ப்ளஸ் தான் வரணும். ஆனால் நமக்கு டெல் எஸ்ஸோட வேல்யூ -1/10ன்றதால ஸ்ட்ரைட்டாகவே -1/10 போட்டுக்கிறேன். இது நம்ம இப்படி எல்சிஎம் எடுத்தோம்னா 10 - 1/10 வரும், 9/10. அப்போ எஸ்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 0.9 அப்படின்னு வரும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம இந்த மாதிரி குவாட்ரேட்டிக் ஃபேக்டர் அப்படின்னு எழுத போகிறோம். ஸோ x² + 0.15x + 0.9. ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனில் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம செகண்ட் அப்ராக்சிமேஷன் போகலாம். செகண்ட் அப்ராக்சிமேஷன் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சம்லே பார்த்தீங்கன்னா 2 ஐட்ரேஷன்ஸ் போதும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஐட்ரேஷன் எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டாக அந்த வேல்யூ வருதா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஆரோட வேல்யூ -1/2, எஸ்ஸோட வேல்யூ நமக்கு வந்து 1ன்னு கொடுத்தோம். இப்போ நம்ம ஆரோட வேல்யூ எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச சி ஈக்குவேஷனில் போட போகிறோம். சி ஈக்குவேஷனில் என்ன பண்ண போகிறோம், ஆரோட வேல்யூ 0.5யும் எஸ்ஸோட வேல்யூ 0.9யும் போட்டு ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது சியோட வேல்யூ 0.4225 வரும். நம்ம ஃபஸ்ட் அப்ராக்சிமேஷனில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ஆருக்கு பதிலாக -1/2 ஃபஸ்ட்டு கொடுத்தோம், எஸ்ஸோட வேல்யூ 1 கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி சிக்கு போடணும், டிக்கு போடணும். அதே மாதிரி ∂C/∂R, ∂C/∂S, ∂D/∂R, ∂D/∂S இது எல்லாத்துக்குமே ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷனில் என்ன கொடுத்தோமோ அதே தான் இப்போ செகண்ட் அப்ராக்சிமேஷனில் நம்ம போட போகிறோம். இப்போ ஆரோட வேல்யூ 0.15, எஸ்ஸோட வேல்யூ 0.9. நம்ம சியில் போட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி டி ஈக்குவேஷனில் இந்த ரெண்டு வேல்யூம் போட்டு பார்த்தா டியோட வேல்யூ வரும். இப்போது சி ஈக்குவேஷன்லேயே நம்ம வித் ரெஸ்பெக்டிவ் ஆர் வச்சு டெரிவேட்டிவ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணுங்கள், ஆரோட வேல்யூ 0.15, எஸ்ஸோட வேல்யூ 0.9 போட்டு பார்த்தா ∂C/∂Rோட வேல்யூ நமக்கு வரும். அதே மாதிரி ∂C/∂Sக்கு வந்து வேரியபிள்ஸே கிடையாது, ஆர் வேரியபிளும் கிடையாது, எஸ் வேரியபிளும் கிடையாது, அதனால் -1 தான். இப்போ சிக்கு முடிஞ்சிருச்சு. வித் ரெஸ்பெக்டிவ் ஆர் அதனுடைய வேல்யூ, வித் ரெஸ்பெக்டிவ் எஸ் அதனுடைய வேல்யூ. இப்போ நம்ம ∂D/∂R பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆரோட வேல்யூ 0.15, எஸ்ஸோட வேல்யூ 0.9 கொடுத்தோம்னா அதில் வந்து டெரிவேட்டிவ் பண்ணும்போது எஸ் மட்டும்தான் வந்தது. அதனால் ∂D/∂Rக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே 0.9, எஸ்ஸுக்கு பதிலாக 0.9 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டாச்சு. ஸோ டிஏ வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பார்த்தாச்சு. இப்போ டிஏ வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் பார்த்தோம்னா 2 + R. ஸோ 2 + Rனா ஆரோட வேல்யூ 0.15 நம்ம ஆட் பண்ணும்பொழுது இதுதான் வந்து ∂D/∂S. இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈக்குவேஷன் இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, C of capital R, S is equal to C of small r minus small s plus del R into ∂C/∂R plus del S into ∂C/∂Sல போட்டு நம்ம அதே மாதிரி ஒரு 2 ஈக்குவேஷன்ஸை இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் போட்டு பார்க்கலாம். இந்த வேல்யூ தெரியும், இது இப்போ தான் கண்டுபிடிச்சோம், இது இப்படி தான் கண்டுபிடிச்சோம். இப்போ இதை வந்து இந்த ஈக்குவேஷனில் போட்டோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். நம்ம எப்படி 1, 2 போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த வேல்யூஸ்லாம் இப்போ தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோட வேல்யூ நமக்கு 1.5, எஸ்ஸோட வேல்யூ 0.9 வச்சு கண்டுபிடிச்ச வேல்யூங்க தான் இது. அதே மாதிரி டிக்கும் அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் இந்த வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சோம். 0.9 எஸ்ஸோட வேல்யூ, ஆரோட வேல்யூ 0.15 வச்சு நம்ம வந்து இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ இதை எப்படி தேர்ட் ஈக்குவேஷன் பிளாட் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம பிளாட் பண்ணணும். இங்கே இருக்கிற மைனஸ் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் ஆகிடும். இது 0.9 del R ப்ளஸ் 2.15 del S. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா del S into -1 சொல்லும்பொழுது நம்ம இந்த இடத்துல ப்ளஸ் பண்ண இடத்துல -del S கொடுத்துக்கலாம்.
இங்கே இருக்கிற ப்ளஸ் அந்த பக்கம் போகணும்னா மைனஸ் ஆகிடும். இப்போ இந்த XY கண்டுபிடிக்கிற மாதிரி இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம எடுத்து ஒன்றா எழுதும்போது நமக்கு என்ன பாருங்கள், எந்த வேல்யூ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டெல்எஸ்ஸை பண்ணலாம். ஏன்னா டெல்எஸ் இங்கே வந்து 1 இருக்குது, இந்த இடத்துல வந்து 2.15 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷனை ஃபுல்லாகவே 2.15ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்கும். ஃபோர்த் ஈக்குவேஷனை அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அப்படியே எழுதிக்கிறோம். அப்போ இங்கே வந்து நம்ம சைனை சேஞ்ச் பண்ணுற தேவையே இல்லை. ஏன்னா இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா del r is equal to -0.1442 அப்படின்ற ஆன்சர் நமக்கு வரும். இப்போ del r கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, இந்த வேல்யூவை நம்ம 1, 3 இல்லை 4th ஈக்குவேஷனில் கொடுத்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் அந்த தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். தேர்ட் ஈக்குவேஷனில் del rக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மைனஸாக இருக்குது. அதனால் நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன். மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் எல்லாம் வந்து பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ டெல்லஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ப்ளஸ் 0.3316 அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆகும். அப்போ டெல்லஸோட வேல்யூ 0.0909 வரும். இப்போது செகண்ட் அப்ராக்சிமேஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா R is equal to R plus del R. இது வந்து 0.15, அதாவது லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச ஆரோட வேல்யூ. இது வந்து இப்போ கண்டுபிடிச்ச del r வேல்யூ. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் ஆரோட வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி எஸ்ஸோட வேல்யூ எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஸோட வேல்யூ 0.9. இப்போ கண்டுபிடிச்ச இந்த del sஓட வேல்யூ ஆட் பண்ணால் இதுதான் நமக்கு வேல்யூ. இதை நம்ம குவாட்ராட்டிக் ஃபேக்டரில் எடுத்து எழுத போகிறோம். எடுத்து எழுதணும்னா இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது செகண்ட் அப்ராக்சிமேஷன். இதுதான் செகண்ட் அப்ராக்சிமேஷனோட வேல்யூ. இதுதான் ஃபஸ்ட் அப்ராக்சிமேஷனில் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு சேமாக இருக்குது. இல்லை எக்ஸாக்டாக வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் 2-3 அப்ராக்சிமேஷன் போக வேண்டியது இருக்கும். ஸோ இந்த 2 அப்ராக்சிமேஷனோட நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து லின்-பேஸ்ட்ரோ மெத்தட். இந்த மெத்தட் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.